வணக்கம். இதுவரைக்கும் மக்கள் மன்றம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிக்கு இதுவரைக்கும் தேர்தல் பரப்புரை பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக தீவிரமாக மக்கள் மன்றம் இந்தியா கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பரப்புரையில் இறங்கியிருக்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் இருக்கிற பேனரில் இருக்கிற தலைப்பு மாதிரி இது நாம் வாழணுமா இல்லை சாகணுமா அப்படிங்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் மோடி அரசு இந்த நாட்டை நாசமாக்கியது தான் மிச்சம். ஒரு இருண்ட கால ஆட்சியை, ஒரு கொடூரமான ஆட்சியை இந்த மோடி அரசு இந்த 10 வருஷமா நடத்திட்டு வரோம். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்த அப்படின்னா இந்த 10 வருஷத்துல என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நாம அனுபவிச்சோமோ அத்தனை கொடுமைகளையும் அவன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தானா 10 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 நாளில் ஒட்டுமொத்த இந்தியா கதையும் முடிச்சிருவான் மோடி. அதுக்காக தான் இந்த தேர்தலில் நம்ம மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறோம். மக்கள் மன்றத்தோட இந்த நோட்டீஸில் தலைப்பை பார்த்தீங்கன்னா, யாருக்கு உங்கள் ஓட்டு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் இருக்கிற இந்த படங்களில் பார்த்தாலே, படங்களை பார்க்கவே தேவையில்லை. ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே ஒரு கொதிப்பு நிலையில தான் மோடி மேலே இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக இந்தியாவில் வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொடுமைகளை அனுபவிக்கல. இந்த மோடி ஆட்சியில் அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வேடிக்கை பார்க்குற யாராவது இந்தியா கூட்டணியை தவிர்த்து மாற்று கட்சிகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே மேடையில் பேசலாம். யாருக்கு உங்கள் ஓட்டுன்னு கேட்டுருக்கீங்களே, மோடி என்ன செய்யல இந்த ஆட்சியில் 10 ஆண்டுகளில் மோடி என்ன செய்யல அப்படின்னு தைரியமாக கேட்கலாம். கேட்க யாருக்கும் முடியாது. ஏன்னா இந்த கொடூர கொலைகாரன் மோடி ஆட்சியில் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் இந்த மோடி அரசு கொண்டு வரல. எல்லாம் அழிவு திட்டங்களை தான் கொண்டு வந்தான். முஸ்லிம்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒன்னா சேர விடல. சிஏஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு முஸ்லிம்களை ஒதுக்கணும். ஒடுக்கப்பட்ட மக்கள் மருத்துவர் ஆகக்கூடாதுன்னு நீட்டை கொண்டு தலித்து மக்கள் மருத்துவர் ஆகக்கூடாதுன்னு ஒழிச்சான். நீட்டுனால நம்மளோட மருத்துவ கனவு போயிடுச்சு. அதே போல எண்ணற்ற எதிரான திட்டங்களை கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுடுகாடாக்குன்னு தான் மோடியோட 10 ஆண்டு கால ஆட்சி. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் மழை வந்துச்சு. மழை இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பாக நம்ம பகுதியில், டெல்டா மாவட்டம் போகிறதில்ல, நம்ம பகுதியிலே பார்த்தீங்கன்னா மழையால் பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட வீடு தரமட்டமாச்சு மழையில் நனைஞ்சு. அப்போ நம்மளோட முதல்வர், அதாவது பெத்த பிள்ளை ரொம்ப பசியாக இருந்தால் வேலையே இல்லைன்னா கூட பிச்சை எடுத்தாவது தன் பிள்ளைய பசியை ஆர வைப்பாங்க. அந்தமாரி தமிழ்நாடே தண்ணியில் வெள்ளத்தில் தத்தளிக்கும் போது நம் முதல்வர் பிச்சை எடுக்காத குறையா நம் தமிழ்நாட்டு மக்களுக்காக கையாந்து நிற்கிறாரு. ஓ அப்பா விட்டு, அதான் நம்ம முதல்வரோட பிள்ளையை கேட்டார், ஓ அப்பா விட்டு காசை கொடுக்கல, நாங்கள் செலுத்துகிற வரியை எங்களுக்காவது கொடுங்க அப்படின்னு மன்றாடி கேட்டாரு மத்திய அரசு. ஆனால் அங்கே இருக்கிற பாவி பயலுங்க என்ன பண்ணானுங்க, 1 ரூபாய் கூட ஒதுக்கல. நமக்கு எவ்வளோ ஒரு மோசம் பாருங்க. மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது ஒரு நலத்திட்டம் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் கூட கேட்கல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் நம்ம முதல்வர் கையேந்துறாரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு நிதி அமைச்சர் இங்கே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு, பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, ஏன் நல்லா தானே இருக்குது தமிழ்நாடு, எதுக்கு உங்களுக்கு நிதி கேட்குறீங்க அப்படின்னு அழகா இங்கே இருக்கிற மம்மி ஒருத்தர் இருக்கிற மாமி அவன் என்ன பண்ணுறான், அங்கே திருச்சியில் ஒரு கோயிலை பார்த்துட்டு, கோயிலில் எவனா பாத்ரூம் போகிறானா, பாத்ரூம் போயிட்டு அங்கே இருக்கிற பாப்பானுங்களுக்கெல்லாம் நாருது, அதனால அங்கே இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணுங்கன்ட்டு போகிறான். இங்கே நம்ம சுகாதாரம் இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அணுவாக செத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கான நிதியை பெற்று தர முடியல. ஆனால் அந்த பார்ப்பனம் யாருக்கு வேலை செய்யறானா,
அவன் சார்ந்த சமூக பார்ப்பன சமூகத்துக்கு தான் அவன் வேலை செய்யறான். அதே போலதான் இந்த மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தானா கண்டிப்பா நாமெல்லாம் ஒழிச்சிட்டு பார்ப்பன ஆதிக்கம் தான் இந்த இந்தியாவை ஆளும். வேற யாருமே எந்த ஒரு சலுகையும் நம்மளால பெற முடியாது. எப்படி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அந்தந்த சாதி அந்தந்த தொழிலை தான் செய்யணும்னு ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தானா கண்டிப்பா குலக்கல்வி திட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்துடும். மாடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கணும், பானை செய்யறவங்க பானை செய்யணும், குப்பைன்றவங்க குப்பை வேலை செய்யணும். ஆனால் பாப்பா மட்டும் மணி ஆட்டிக்கிட்டு நம்ம தலை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எல்லா ஆதிக்கத்தையும் செலுத்திக்கிட்டு இருப்பான். இதுதான் நடக்கும். குறிப்பா மோடிக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறது தமிழ்நாடு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம இங்க திராவிட ஆட்சி இங்க ஆண்டுகிட்டு இருக்குது. அதே போல ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையும் திராவிட ஆட்சி ஆண்டுச்சு. அப்போ கூட மோடியால உள்ள வர முடியல. அந்த ஜெயலலிதா அம்மையார் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கொல்லைப்புறம் வழியாக இந்த எடப்பாடியும் ஓபிஎஸும் இந்த கொலைகாரம் மோடியை கொண்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அங்கங்க ஊடுருவிக்கிட்டு இருக்கிறான் பிஜேபி காரனுங்க. இப்ப நம்ம கூட பேசுறப்ப என்ன பண்றோம், வெறும் மோடியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா மோடியை கொல்லைப்புறம் பக்கமா விட்ட எடப்பாடியும் ஓபிஎஸ் பத்தியும் நம்ம பேசுறதே இல்லை. அவனுங்க விட்டதோட விளைவுதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு நாசமா போறதுக்கு காரணமே இவங்க தான். திராவிட ஆட்சியில தான். அதாவது நம்ம திராவிட ஆட்சி என்ன செஞ்சுட்டு ஏகப்பட்ட திட்டங்களை சொல்லிட்டு போகலாம். முதியோருக்கு 1000 ரூபாய் 1200 ரூபாய் பென்ஷன். அதே போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஊக்கத்தொகையா 1000 ரூபாய். அந்த ஊக்கத்தொகையை கூட இங்க இருக்கிற ஒரு நாட்டியக்காரி சினிமா நடிகை குஷ்புங்கிறவ அவன் என்ன பண்றான்னா பிச்சை காசுங்கிறான். அந்த நாயே இங்க மாநிலம் விட்டு மாநிலம் பிச்சை எடுக்க வந்த நாய். அந்த நாய் குஷ்பு இல்ல உண்மையா கோபமா வருதுங்க. அந்த 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு அவரு நம்ம தளபதி கொடுக்குற அந்த 1000 ரூபாய் காசு எவ்வளவு பெண்கள் பேட்டி கொடுத்தாங்க. ஒரு மருந்து வாங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு அவசர உதவியா அது தேவைப்படுது. சோறு இல்லாம அதாவது பெத்த பிள்ளைங்க கைவிடப்பட்டவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் எவ்வளவு ஒரு சோறு போடுது. இப்படியெல்லாம் அவங்க உருக்கமா உணர்வு பூர்வமா அந்த 1000 ரூபாயை மகிழ்ச்சியா வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் ஒரு பிச்சை போடுற காசுன்னு மோடி எல்லாம் பிச்சை போட்டான் தமிழ்நாட்டுக்கு. ஒரு இதுவும் செய்யலையே. இங்க நாம வரி செலுத்துறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டா நிதி கொடுக்காம பான்பராக்க போட்டு துப்புற அந்த யூபியில அவங்களுக்கு 30,000 கோடி 40,000 கோடி நிதியை ஒதுக்குறானுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்குறது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சன்பாரிவார அமைப்புகள் தமிழ்நாட்டில் ஊடுருவாத காரணத்துக்கு திராவிட அரசோட எதிர்ப்பு தான் முக்கியமான காரணம். ஆகவே அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னப்பா செஞ்சாரு எம்பி என்னப்பா செஞ்சாரு எங்க செய்ய விட்டான் இந்த மோடி அரசு. அதை நம்ம கவனிக்கணும். பார்லிமெண்டத்தில் மக்களோட பிரச்சனை எதுவுமே பேச முடியாது. பார்லிமெண்டமே ஒரு பஜனை மண்டமா தான் வச்சுட்டு இருந்தாங்க. நம்மளோட உரிமை குறைகளை நசுக்கக்கூடிய ஒரு மன்றமா தான் பார்லிமெண்ட் இருந்துச்சு. இடையில கொரோனா ஒரு 3 வருஷம் முடக்கி போட்டுடுச்சு எம்பிக்கெல்லாம். எம்பி செய்யலன்னா என்ன, ஏன் நம்ம தளபதி செய்யலையா, திராவிட அரசு செய்யலையா? இன்னைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறதுக்கு காரணம்னா இங்க நடக்கக்கூடிய திராவிட அரசு தான். திராவிட அரசு எண்ணற்ற அதாவது திருநங்கைகளுக்கு அவங்களோட ஆரம்ப கல்வி முதல்ல அவங்களுக்கு இலவசமா கல்லூரி படிப்பை கொண்டு அவங்க தொடரலான்ட்டு இலவசமா அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல எண்ணற்ற திட்டங்களை சொல்லிட்டே போகலாம். ஏகப்பட்ட சலுகைகளை இன்னைக்கு திராவிட அரசு கொடுத்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் இதை மூடி மறைக்கிற மாதிரியே மோடி போடுற எச்ச காசை வாங்கிக்கிட்டு ஒட்டுமொத்தமா இந்த அரசுக்கு எதிரான செய்திகளை தான் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த விஜயகாந்த் கட்சியில ஒரு அம்மா சொல்லுது எல்லா இதையும் குறைச்சாங்களே, தங்க விலையை குறைக்க முடியுமா திமுக அரசு? தங்க விலையை யாருங்க குறைக்க முடியும்? அதே போல கோவையில போட்டிடுற அந்த ஒரு ஆடு மெச்சவனா ஆட்டுக்காரன் அண்ணாமலை சொல்றான் வெயில் கோவை மாவட்டமே ஒரே வெயிலா இருக்குது, அதிகமா இருக்குது. இதுக்கு காரணம் திராவிட அரசு தான், திமுக அரசுங்கிறான். ஊட்டியில போய் என்ன பண்ணுவான்னு தெரியல. இங்க குளூர்ல எல்லாம் செத்து நடுங்குறாங்க, இதுக்கு காரணமும் திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லுவானா என்ன? அதாவது
இந்த அரசை எதனாவது குறை சொல்லி மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு அரசியலை விதைச்சு எப்படியாவது இந்த அரசை வந்து அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள், அது தமிழ்நாடு மட்டுமல்ல, 4 மாநிலம், திராவிடம் பேசக்கூடிய 4 மாநிலம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இதை 4 விட தமிழ்நாடு எவ்வளவோ மேலா இருக்குது. அதனால இந்த திராவிட அரசு ஆள்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பிஜேபி வராது. ஆகவே தோழர்களே, மக்கள் மன்றம் வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ சக்திக்கு மீறி நாங்கள் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் வந்து வேலை செய்ய போகிறோம். முதல் கட்டமாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்மளுடைய எம்பி செல்வ அண்ணன் ஆதரித்து நாங்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக 40 தொகுதியிலையும் நம்மளுடைய இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். 40 தொகுதியிலையும் நாங்கள் வந்து பம்பரமாக தொடர்ந்து நாங்கள் வெற்றியை தேடிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச சக்தியை நாங்கள் வந்து கொடுப்போம். ஆகவே தோழர்களே, இந்த காஞ்சிபுர நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு மக்கள் மன்றம் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, மேலும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவே அழிந்துவிடும் அப்படி என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.